உலகில் பெண் வர்க்கம் 100 கோடியாம், அதிலே நீ யாரடி? சருகாய் அன்பே நான் காத்திருக்கிறேன், எங்கே உன் காலடி? மணி சரி பார்த்து தினம் வழி பார்த்து இரு விழிகள் தேய்கிறேன். பார்த்து இந்த விக்ரம்கிட்ட ஏதோ ஒரு மேஜிக் இருக்கு. அதான் அன்னைக்கு மண்டபத்துல அப்பா கடைசி நேரத்துல சுதின்னு சொல்லிட்டு இருந்தவரு விக்ரம் தாலியை கட்டி கையில கொடுத்தாரு. நம்மளும் இவனை ரூம்குள்ளேயே ஏற்றக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தோம். பார்த்தா தயவு செஞ்சு வந்திருப்பான்னு காலில் விழாத குறையா அவனை கூட்டிட்டு வந்திருக்கோம். ஷோ பிரியா, ஓ பிரியாயாலதான் பயமா இருக்கு. நாயோ பூனைக்குட்டியோ இருந்தா கூட பேசாம தூங்கிடலாம். பேய் பிடிச்சிருக்கு அப்படி இப்படின்னு சொல்லும்போது பயமா இல்ல இருக்கு. ரூம்குள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னா இப்போ என்னன்னா நம்ம கையை பிடிச்சி இழுத்து நீ என் கூட தான் வந்து ரூம்ல ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு கூப்பிட்டு வந்துட்டா. இவன் அந்த அவ்வளவு சீக்கிரம் சண்டை ஆகக்கூடிய ஆளே கிடையாது. என்னவா இருக்கும்? ஒருவேளை என்ன இருந்தாலும் தொட்டு தாலி கட்டிட்டாரு அப்படின்னு ஏதோ ஒரு ஓரத்துல மனசுல பாசம் இருக்குமா? இருக்கலாம். இல்லாட்டி ஏன் இப்படி கூட்டிட்டு வர போறா? என்ன நினைச்சிருப்பான்? கண்டிப்பா தப்பாதான் நினைச்சிருப்பான். நேற்று வேற ரூம்குள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னவா கையை பிடிச்சி எடுத்துட்டு வரால. நம்ம மேல ஓரத்துல ஏதோ பாசம் இருக்கு, லவ் இருக்கு, அது இருக்கு இது இருக்குன்னு இவனா எதுவும் கற்பனையை யோசிச்சிருப்பான். தெரியும்டா அவனை பத்தி. சே, நம்ம நினைப்பு வர வர ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. ஐயோ, நாய் வேற ஊழ விடுது, பயமா இருக்கு. பேய் வர நேரம் தான் நாய் ஊழ விடும் அப்படின்னு சொல்லுவாங்க. பேய் வர்றது நாய் கண்ணுக்கு ஆந்த கண்ணுக்குலாம் தெரியும் அப்படின்னு கூட சொல்லுவாங்களே. மணி வர 12 ஆக போகுது. இந்த நேரம் நாய் ஊழ விடுதுன்னா பேய் வருதா? ஐயோ பயமா இருக்கேன். யாரோ சொன்னாங்க இந்த தெருவில் எல்லாருக்கும் பேய் பிடிச்சிருக்கு, இந்த விக்ரம் பொண்டாட்டியாவது விட்டு வைக்கும் என்னவோ அப்படின்னு. அவளே எனக்கு பயமா இருக்கு. ஒத்தையில கடல்ல படுக்கிறதுக்கு பேசாம விக்ரம் கிட்ட போய் படுத்துட்டா என்ன? அப்பெல்லாம் நினைப்பான், ஐயோ எல்லாத்துலயும் நம்மளே போய் சரண்டர் ஆக வேண்டியதா இருக்கே. ரொம்ப சீப்பாலாம் இருக்கு அங்க போய் படுக்கிறதுக்கு. என்ன நினைப்பான்? வேணாம் அப்படிலாம் வேண்டாம். நம்ம வேணா விக்ரம நம்மளை பார்த்து படுக்க சொல்லலாம். அப்படியே அவன் ஏதாவது பேச்சு கொடுக்கலாம். பேச்சு கொடுத்துட்டே இருந்தா கண்டிப்பா நம்ம தூங்கிடுவோம். பேய் வந்தாலும் அவனை தானே பார்த்துட்டு போவோம், நம்ம தான் தூங்கிடுவோமே. வழி இல்ல, கூப்பிட்டுதான் ஆகணும். விக்ரம், விக்ரம். என்ன பிரியா சொல்லு. இல்ல தூங்கிட்டியான்னு பார்த்தேன். விக்ரம், எனக்காக கொஞ்சம் தூங்காம இருக்கியா? நான் தூங்குற வர என்ன பார்த்துக்கிட்டே இருக்கிறியா? என்னது தூங்குறது வரை பார்த்துட்டு இருக்கணுமா? என்னாச்சு இவளுக்கு? எனக்கு இவ பேசுறது ஆட்டிடியூட்லாம் வித்தியாசமா இருக்கு. எதனாலயா இருக்கும்? விக்ரம், கொஞ்சம் திரும்பி பட ப்ளீஸ். எனக்கு இந்த ரூம்ல ஒத்தையில லோன்லி அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அதான் நீ என்னை பார்த்தே படுத்திருந்தேன்னா கொஞ்ச நேரத்துல நான் தூங்கிடுவேன். அப்ப எனக்கு லோன்லியே தோணாதுல, அதான் ப்ளீஸ். ஏன் விக்ரம் அப்படி பாக்குறேன்? எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஐயோ விக்ரம், கண்ட்ரோல்டா. ஷோ, இவ்வளவு அழகான ராத்திரி, அழகான தனிமையில அழகான பொண்டாட்டி பக்கத்துல இருந்தும் அன்பா 2 வார்த்தை பேச முடியலேன்னு ஒரு மாதிரியா இருக்கு. பிரியா, நீ தயவு செஞ்சு என்ன முகத்தை மட்டும் பார்க்காத. உன் கண்ணில் அப்படி ஒரு பவர் இருக்கு. உன் கண்ணை பார்த்தாலே என்னெல்லாமோ பண்ணுது எனக்குள்ள. ப்ளீஸ் பிரியா. விக்ரம் ப்ளீஸ் என்ன பார்த்துட்டே தூங்க. ஐயோ பிரியா ப்ளீஸ் புரிஞ்சுக்க. இன்னும் கொஞ்ச நேரம் உன்னை பார்த்துட்டே இருந்தேன், என்னையும் நான் மறந்துடுவேன். அதனால வேண்டாம், உன்னை பார்க்க என்னால முடியாது. விக்ரம் தூங்கிட்டியா? ஐயோ விட மாட்டா போல இருக்கு. விக்ரம், நம்ம ரெண்டு பேரும் ஏதாவது பேசிட்டு இருப்போமா? எனக்கு தூக்கம் வர்றது வர ஏதாவது பேசிட்டு இருக்கலாம். ஆனா நான் பேசுறதெல்லாம் வச்சு நீ எந்த அட்வான்டேஜும் என்கிட்ட எடுத்துக்க கூடாது. ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்லியா தான் உன்கிட்ட பேசுறேன்.
நீயே சொல்லு பிரியா. விக்ரம், நான் சின்ன பிள்ளையில எங்க அம்மாட்ட ரொம்ப அடம் பிடிப்பேனா. அம்மா எனக்கு மட்டும் ஏன் ஒரு தங்கச்சியோ தம்பியோ இல்ல, எல்லாருக்கும் இருக்காங்க ஸ்கூல்ல, ஜாலியா எனக்கு பேசுறதுக்கு விளையாடுறதுக்கு திட்டறதுக்குலாம் ஒரு தம்பியோ தங்கச்சியோ வேணும், எனக்கு இப்பவே பெற்று கொடுங்கன்னு அழுவனா. அப்புறம் அத்தை என்ன சொன்னாங்க அதுக்கு? அதை ஏன் கேக்குற, அம்மா சொன்னாங்க அம்மாக்கு ரொம்ப ஹெல்த் இஷ்யூவா, என்ன பெத்தெடுக்கிறதே பெரிய ஒரு கஷ்டமாயி போச்சான். டாக்டர் சொன்னாங்க நெக்ஸ்ட் ஒரு குழந்தைய பத்தி நீ யோசிக்காதீங்க, ஏன்னா உங்களோட கர்ப்பப்பை ரொம்ப வீக்கா இருக்கு, அப்புறம் உங்க உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லிட்டாங்க. அதனால அப்பா ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாங்க, அடுத்தது நமக்கு ஒரு குழந்தையே கிடையாது, இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் அண்ட் பேபி அப்படின்னு. அப்புறம் என்ன நல்லா பாத்துக்கிட்டாங்க, இல்லைன்னா சொல்லல, இருந்தாலும் எப்பவுமே என்னை சுத்தி ஒரு தனிமையாவே இருக்கும். உங்க வீட்ல இவ்வளவு கலகலன்னு இருக்குது, எங்க வீடு எப்ப பாரு சைலண்டா இருக்கும். அது மட்டும் இல்ல, அம்மா அப்பா நம்ம கூட இருந்தாலும் நமக்கு தெரியாது அந்த தனிமையை பத்தி. அப்பா எந்த நேரமும் மீட்டிங் கான்ஃபரன்ஸ் அப்படி இப்படின்னு போயிடுவாங்க, ஆனா நைட் வந்து என்ன தூக்கி வச்சு கொஞ்சுவாங்க, நான் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. அம்மா அப்படி இல்லை, வீட்டுல இருக்கவே இருக்காது, சொல்ல போனா அம்மாவுக்கு ஒழுங்கா சமைக்க கூட தெரியாது, எனக்கு ஊட்டி விட்டது கூட விரல் விட்ட என்ற அளவுக்கு தான் ஊட்டி விட்டுருப்பாங்க. எப்ப பாரு லேடிஸ் கிளப், அந்த மீட்டிங் இந்த மீட்டிங் அப்படின்னு கிளம்பி போயிடுவாங்க. எனக்கு வாழ்க்கையே போர் அடிச்சுட்டு இருக்கிறேன். நீ கவலையே படாத பிரியா, நீ வேண்டான்னு சொன்னா நான் விடுறதா இல்ல. நமக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 4 குழந்தையாவது வேணும். உன் ஆசையை நான் நிறைவேற்றுறேன். என்னவோ மயக்கம் என் வீட்டில் இரவு, அங்கே இரவு, இல்ல பகல எனக்கும் மயக்கம். நெஞ்சு என்னவோ ஞாபகம் வரத, யோசிச்சா தெரியும் யோசனை வரத, தூங்கினா விழுங்கும் தூக்கம் தான் வரத. அப்பா நைட்டு தூக்கமே வரல, ஐயோ புடவைய வெளியே காய போட்டோமே, ஐயோ புடவைய வெளியே காய போட்டோமேன்னு இருந்துச்சு. புடவைய எடுத்து உள்ள மடிச்சு வச்சதுக்கு அப்புறம் தான் திருப்தி ஆச்சு. நல்ல வேளை மரத்துக்கடியில போட்டிருந்தோம், அதனால புடவை நனையல. அம்மா வேற ஊருப்பட்ட அட்வைஸு, அவருக்குள்ள துணியை தினம் துவைச்சு போட்டுறணும், துணிமணிலாம் அத்தைம்மாட்ட கொடுக்கக்கூடாது, அத்தைக்கு சமையலுக்கு உதவி பண்ணணும், அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்னது நல்லதுதான், துணியெல்லாம் துவைச்சு போட்டாச்சு. ஒரு பக்கம் புடவை நனைஞ்சிருமேன்னு அந்த வருஷத்துல தூக்கம் வரல, ஒரு பக்கம் இவரால தூக்கம் வரல. அதான் நம்ம மேல நல்ல பாசமா தான் இருக்காரு. வீட்டு பேச்ச கேட்டு கல்யாணத்தை சம்மதிச்சிருக்காரோ என்னமோ அப்படின்னு மனசுக்குள்ள லேசா ஒரு வருடல் இருந்து, அப்படிலாம் இல்ல. அப்படி இருந்தா நம்மகிட்ட இவ்வளவு தூரம் அன்பா நடந்துப்பாரா என்ன? நல்லவரு ரொம்ப, நம்ம அவரை கண்கலங்காம பாத்துக்கணும். எனக்குன்னு பிறந்த மகராசி என்னத்த மேல பாத்துட்டு இருக்கா, அதுவும் மாமரத்து மேல. ஓ, மாங்காய் எதுவும் உழுதும் பாத்துட்டு இருக்காளோ? திருடி திங்கிற கேஸ் ஆச்சே, பறிச்சு சாப்பிட மாட்டாளே. ஒரு இன்ப சர்ப்ரைஸ் கொடுக்கலாமா? அடிக்கடி பொண்டாட்டியக்கு ஒரு இன்ப சர்ப்ரைஸ் கொடுத்துட்டே இருக்கணும், அப்பதான் லைஃப் லாங் ஸ்வீட் மெமரிஸாவே இருக்கும். இந்த வாரண்டி. நீ செல்ல பொண்டாட்டி, மரத்து மேல அப்படி என்ன பாத்துட்டு இருக்க? ஏதாவது அதிசயமா நடக்குதா என்ன? அத்தான் இருக்கும்போது மேல என்ன அதிசயத்தை பாக்குற? சும்மாதான் தான் பாத்துட்டு இருக்கேன். கையெடுங்க, ஒரு மாதிரியா இருக்கு. உங்களுக்கு அப்புறம் என்ன வேணும்? ஐயோ, இது இம்சை தாங்க முடியலையே. கல்யாணத்துக்கு முன்னதான் நம்மள பேசி பேசி கடுப்பேத்துச்சுங்க, இப்ப ஒரே ரொமான்ஸ், அதுவும் லைவாவா? ஏய் அண்ணா, என் மனசுல இருக்க ஒரு சின்ன ஹார்ட் வெடிச்சாலும் வெடிச்சிரும். இப்படி எல்லாம் பண்ணாதடா, இதெல்லாம் அநியாயம், அக்கிரமம். கல்யாணம் ஆயும் ஃபர்ஸ்ட் நைட்ல ஒரு கிஸ் கூட கொடுக்காம இந்த கட்ட பிரம்மச்சாரியா சுத்திட்டு இருக்கேன். என் கண்ணு முன்னாடி எதுக்கு வந்து உழுதுதான் தெரியல இதுக. நீதான் வேணும். என்ன புடவை கட்டியிருக்க? அங்கங்க சுருக்கமா கிறுக்கமா. நான் எப்படி புடவை கட்டி விடுவேன்னு தெரியுமா? நான் புடவை கட்டி நீ பார்த்தது இல்லையே. வா, உனக்கு ட்ரையல் காமிக்கிறேன். கடவுளே, இன்னுங்க நின்னே என் இதயம் வெடிச்சாலும் வெடிச்சிரும். என்னை போட்டு இதுக கடுப்பேற்றதுக்காக பண்ணுதா, இல்ல நேச்சுராவே ரொமான்ஸ் பண்ணுதான்னு தெரியலையே. இதுக பண்ற அலப்பற என்னால தாங்க முடியலப்பா. உனக்கு மட்டும் தான் ரொமான்ஸ் பண்ண தெரியுமா? இப்ப நான் பண்ற ரொமான்ஸ்ல இந்த வீடே அழகா இல்லைன்னு பாரு. நான் போறேன், இதுக்கு மேல நின்னா மனசு தாங்காது. அட இங்க பாருடா, உனக்கு புடவைலாம் கட்ட தெரியுமாதா? சொல்லவே இல்ல. எனக்கு புடவைலாம் அந்த அளவு கட்ட தெரியாது, கொஞ்சம் அரைகுறை தான். இப்ப வேணா ராத்திரி கட்டி விடு. இந்த மாலையால என் வாழ்க்கை மாறி போச்சு. இது பார்க்கவே எனக்கு வெறுப்பா கடுப்பா இருக்கு. இது யார் இங்க கொண்டு கட்டி வச்சா?
ச்சே, இந்த மாலையிலதான் நானும் விஜயும் பிரிஞ்சோம். என் விஜய்க்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. அவன் என்ன விட்டு போனான். மறுபடியும் இந்த மாலையா? இந்த மாலை மட்டும் அவன் எனக்கு வாங்க போகாம இருந்தா இதுக்கு முன்னாடி என் விஜய் கூட எனக்கு கல்யாணம் ஆயிருக்கும். நேற்று எப்படியோ தலைவலின்னு சொல்லி சமாளிச்சாச்சு. இன்னைக்கு நான் எதை சொல்லி சமாளிக்க? இப்படி எத்தனை நாள் நான் எதை சொல்லி சமாளிக்க முடியும்? ஐயோ, கார்த்திகிட்ட பேசாம உண்மையை சொல்லிடலாமான்னு மனசுல தோணுது. ஆமா, இதுக்கு அதேதான் ஒரே சொல்யூஷன். கார்த்திகையே நம்ம மனசுல சொல்லக்கூடாது. என் மனசு இப்படி வேற ஒருத்தர் நினைச்சுக்கிட்டு மறக்க முடியாம தவிச்சிட்டு இருக்கேன். அதனால எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. உன்னை புரிஞ்சுட்டு கொஞ்ச நாள்ல உன் கூட வாழ நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவன் புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஏத்துக்கிட்டாலும் சரி, இல்ல வேணான்னு உதவிட்டாலும் சரி, எதுனாலும் எனக்கு ஓகே தான். இன்னும் இதை என் மனசுல வச்சுட்டு இருக்க முடியாது. என் விஜய் நான் மறக்க ட்ரை பண்றேன். ஆனா அவனை மறக்கன்னு நினைச்சா கூட ஒவ்வொரு நேரம் நினைக்கலாம் செய்யறேன்னு தவிர மறக்க முடியல. டேய் அண்ணா, நீ பண்ற ரொமான்ஸ் என்னால தாங்க முடியல. உனக்கு மட்டும் தான் ரொமான்ஸ் பண்ண தெரியுமா? உனக்கு மட்டும் தான் புதுசா கல்யாணம் ஆயிருக்கா? எனக்கும் புதுசா தான் கல்யாணம் ஆயிருக்கு. நான் லவ் பண்ண கட்டின பொண்ணு தெரியும்ல. இன்னைக்கு பண்ற ரொமான்ஸ்ல லவ் ரெண்டு பேருக்கும் பிச்சுக்கிட்டு போகுது. இந்த வீட்டுல எல்லாரும் மூக்கு மேல விரல் வச்சு பார்க்க போறாங்க பாரு. மகாகுட்டி, மகாகுட்டி, தலைவலி எப்படி இருக்கு? பரவாயில்லையா? சாப்பிட்டியா? சாப்பிடல? வா வா, ரெண்டு பேரும் சேர்ந்தே சாப்பிடலாம். அப்புறம் என் அண்ணனும் உன் அக்காவும் சேர்ந்துட்டு என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. கொஞ்சம் நெஞ்சு டார்ச்சர் இல்ல, ரொமான்ஸ் பண்ணி தாங்க முடியல பாக்குறேன் எனக்கே. இன்னைக்கு அவங்கள நம்ம ஓவர் டேக் பண்ணி போறோம். ஐயோ, இவன் வேற நேரங்காலம் தெரியாம எப்ப பாரு ரொமான்ஸ் ரொமான்ஸ். கல்யாண வாழ்க்கையில இது மட்டும் தான் இருக்கா? ஏன் வேற எதுவுமே இல்ல? இப்பதான் பொம்பளையா பிறந்த ஏன்டா பிறந்தோன்னு தோணுது. அது என்ன சொல்லி நான் சமாளிக்க போறேன்னு தெரியலையே. மகா, எனக்கு பிடிச்ச கலர் ப்ளூ. கல்யாணம்னா முத நாளே ப்ளூ கலர் புடவை எனக்கு பிடிச்ச மாதிரி கட்டியிருக்க பத்தியா? உன்னை இப்பவே அப்படியே சேர்த்து ஹக் பண்ணிடணும் ஆசையா இருக்கு. என்ன பண்ண, கோயிலுக்கு போகணும்னு சொல்லியிருக்காங்களே, இருந்தாலும் விடக்கூடாது. இவங்க ரெண்டு பத்தியும் நமக்கு அடுப்பேத்தியே ஆகணும். மகா, இங்க பாரு, ப்ளீஸ் ஒரே ஒரு முத்தம் எனக்காக. எனக்காக ஒரே ஒரு கிஸ் கூட. கார்த்திக், ஐயோ அம்மா பாத்துட்டாங்க. அதான் கையை எடுத்தான், ஒரு மாதிரியா இருக்கு எனக்கு. ரூமுக்குள்ள போய் நம்ம பேசிக்கலாம் எது இருந்தாலும். இந்த ஷர்ட் ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு ரெட் கலர் பிடிக்கும் தானே நீ போட்டிருக்க, எனக்கு தெரியும். அதான் கையை எடுத்தான், ஒரு மாதிரியா இருக்குன்னு சொல்றேன்ல. அப்பாடா, நானும் பயந்துட்டேன். கார்த்தின்னு சத்தம் போட்ட மாதிரி இருந்து அத்தான்னு சொல்லுதா? எப்படியோ பேர சொல்லி கூப்பிட்டாலும் சரி, அத்தான்னு கூப்பிட்டாலும் சரி, சந்தோஷமா இருந்தா சரிதான். என் பிள்ளை சந்தோஷமா இருக்காப்பா. எப்பா இதுதான் நேற்று பயந்துகிட்டே இருந்தேன். சின்னத்தையும் உலகிடுவாளோ வச்சிருவாளோ, தான் வாழ்க்கையில தானே மண்ணவாரி போட்டுருவாளோன்னு பயந்துகிட்டு இருந்தேன். கடவுள் புண்ணியத்துக்கு அப்படிதான் நடக்கல. என் பிள்ளை நல்லா இருக்கணும், அதான் எனக்கு வேணும். ஐயோ அத்தா, ஒரு முத்தம் இல்ல 100 முத்தம் நானும் கொடுக்குறேன். இப்ப இல்ல, அப்புறமா. கோயிலுக்கு போனுட்டா முதல்ல கை எடுங்க. மகாகுட்டி, நீயா பேசுற இப்படிலாம்? ஆச்சரியமா இருக்கு. அப்பா அம்மா, இவ்வளவு வருஷத்துல அத்தான்னு கூப்பிடுறதே பெரிய விஷயம். அதுல 100 முத்தம் கொடுக்குறியா? கடவுளே, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மகா. ராத்திரி எப்போ வரும்னு இருக்கு. எதுக்கு தெரியுமா? 100 முத்தத்தையும் வாங்குறதுக்கு. ஐயோ கடவுளே, சின்னஞ்சிருசு நிக்கிற இடத்துல நம்ம வேற விவசாய கிட்டமா நின்னுக்கிட்டு. எப்படியோ நல்லா இருக்கால, அது போதும். அப்பாடா, அம்மா போயிட்டு. கையை எடுங்க, சொல்ல புரியாதா உங்களுக்கு? என்ன அண்ணிய மாதிரி மாத்தி மாத்தி பேசுறா? ஃபர்ஸ்ட் சிரிச்சுக்கிட்டு அழகா பேசுனா ரொமான்டிக்கா, இப்ப முறைச்சிட்டு கோவமா பேசுறா. இதுல எது நிஜம்? ஃபர்ஸ்ட் பேசுனதுதான் நிஜம். எத்தனை அடி சொல்லுவா கையெடு அப்புறமா முத்தம் கொடுக்குறேன்னு? நம்ம தான் புரிஞ்சுக்கணும். சரி மகா, கோவப்படாத. கோயிலுக்கு போறோம், எனக்கு எல்லாம் தெரியும், புரியுது. இப்போதைக்கு நம்ம ஒரு சின்ன ரொமான்ஸ் பண்ண போறோம். நமக்காக இல்ல, எங்க அண்ணனையும் அண்ணியும் கடுப்பேத்துறதுக்காக. உன்னை இப்ப அலேக்கா தூக்கிக்கிட்டு இந்த வீடு ஃபுல்லா நான் சுத்தி விட போறேன். நீ அப்படியே என்ன ரொமான்ஸா பாக்குற, நானும் உன்னை அப்படியே ரொமான்டிக்கா பாக்குறேன். இடையில பிஜிஎம், கையில் மிதக்கும் கனவா நீ. எப்படி மகா, கிளம்பிட்டேமா? கோயிலுக்கு போகணும். ஐயோ, இந்த அம்மா வேற. இப்ப என்ன பண்ணாலும் நம்ம பேசாம சகிச்சு நின்னுதான் ஆகணும். தொலை இழுத்து கடவுளே. மிதக்கும்